சாரில் படத்தில் நாடகத்தில் சீரியலில் அப்பனும் ஆத்தாள் சீரியல் தெக்குத்து போன் சீரியலில் நகை வாங்குறதா பண்ணேன். சார் எங்களுக்கு வந்து மொதல் தொழில் கற்றுக் கொடுத்துட்டு தான். நாங்கள்லாம் உசலம் வீட்டில் ஆடு மாடு தோட்டம் துறவுன்னு வச்சுக்கிருந்தோம். வாங்க மொதல் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டு எங்கேயும் உலகம் போகிறோம். உலகம் என்ன நாடு எங்கும் பார்க்க காமிச்சவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா. இவர் இல்லைண்டா நாங்கள் வந்து இன்றைக்கி நாடே எங்களை பார்க்காது. எங்கள் நாட்டில் வந்து சீர் கொடுக்கறது, தாய்மாமி சீர் கொடுக்கறது, குழந்த பெண் குழந்தைய இறக்குறது எதனால் இறக்குறோம்? சீர் கொடுக்கறதுனால ஒருவருக்கு சீர் நல்லது கெட்டது சீர்னால கஷ்டப்படுறோம்னு சொல்லி நாங்கள் பெண் குழந்தைய கொள்றோம்னு சொல்லி அதுக்கு கருத்தம்மான்னு படம் எடுத்தார். அந்த கருத்தம்மா படத்தில் அந்த பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளாகி காமிச்சார். அதேமாரி நாங்களும் இப்போ பொம்பளை பிள்ளைகளை உசிலம் வீட்டில் கொள்றதில்ல. பொம்பளை பிள்ளைய பூரா படிக்க வச்சு இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் பெரிய பெரிய மந்திரி ஆகி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். முன்னால் என்ன செய்வோம், பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க மாட்டோம். படிக்க வைக்காமல் நகை போட்டு கட்டி கொடுத்ததுனால நாங்கள் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி நாங்கள் பொம்பளை பிள்ளைய பூரா உசிலம் வீட்டில் படிக்க வைக்கிறதே மெயினாக பார்க்குறோம். பொம்பளை பிள்ளைய படித்து ஏன்டா இந்த கருத்தமாக படத்தில் எடுத்ததுலேருந்து நாங்கள் இப்போ பொம்பளை பிள்ளை கொள்கிற வேலையவே உசிலம் வீட்டாளுக்கு நாங்கள் விட்டுட்டோம். மெயினாக படிக்க தான் வைக்கிறோம். படிச்சுட்டா அதுக்கு அந்த மாப்பிள்ளைக்கும் ஈக்குவலாக சரியாக போயிடுது. அந்த பிள்ளை எவ்வளோ படிக்குதோ அந்த அளவுக்கு அந்த பையனும் படித்தாண்டா நாங்கள் நகை போடாமல் கட்டி கொடுத்துடலாம். முன்னால் நகை போடணும்னு பயந்து தான் பொம்பளை பிள்ளைய கொண்டோம். இப்போ படிக்க வைக்கிறதுனால கொள்ளாமல் போயிட்டோம். இன்னொன்று வந்து எங்கள் டைரக்டர் வந்து வீட்டில் வந்து அம்மி திருக இந்த இப்போ அண்டா குழுக்க நெல் போட்டு வைக்கிற குழுக்கையில் அரிசி போடுறது இதெல்லாம் தெளிவாக காமிச்சார். இப்போ இறந்து போனாங்கடா எங்கள் ஆளுகளில் ஒப்பாரி வைப்பாங்க, ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அதெல்லாம் டைரக்டர் தெளிவாக காமிப்பார். குழவை போடுறதெல்லாம் இப்போ யாருக்கும் தெரியாது. என் மகள்லாம் ஒரு வீட்டில் குழவை போட்டு பழகுமா ட்ரைனிங்க்கு அனுப்பி விடுக்கிறீங்க. அப்படிலாம் குழவு போடுறது இப்படி எங்கள் நாட்டு கலாச்சாரத்தை தெளிவாக கொண்டு வந்து உலகம் பூரா காமிச்சவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா ஐயா தான். இன்றைக்கி அவர் இறந்து இமயமலை சரிஞ்சு போய் நாங்கள் போகிற மன வருத்தத்தோடு வந்து உட்காந்துருக்கோம்யா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அவருக்கு கொடுக்குறதில்ல சார், அவருக்கு கொடுக்குறது வேறு மரியாதை இல்லை சார். இந்த தென் தமிழகத்துக்கே கொடுக்குறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். ஆமாம் சார், அவர் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அங்கே போய் ஒருத்தராக பிக்கப் ஆகி சினிமா வந்து ஒரு வழுக்கு மரத்துலையும் ஜெயிச்சு கொண்டு வந்து இவர் பேர் சின்னச்சாமி. இவர் கருமாத்தூரில் வந்து கொல்லி வகைரா. அவர் வந்து கருமாத்தூரில் அங்கே 5 வெங்காயம் இருக்காங்க. 5 வெங்காயில் இவர் கொல்லி வகைரா. கொல்லின்றா அந்த பூசாரி கொடுத்தாலு 5 வெங்காயில் கொல்லி வகைராவை சேர்ந்தவர் இவர் பாரதிராஜ். இவர் வியல் பேர் வந்து சின்னச்சாமி, எங்கள் மாமே. அப்படி இருந்து இங்கேருந்து கஷ்டப்பட்டு போய் இன்றைக்கி முன்னேறி உலகமே ஜெயிச்சு வந்து அப்துல் கலாம் மாரி வந்திருக்காரு எங்களுக்கு. நாங்கள் எங்கள் மண்ணுக்கே வந்துட்டார். எங்கள் மண்ணில் இருந்தவர் போய் வர்றது எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப மன வருத்தத்தில் தான் சார் இருக்கேன். இல்லை ஆமாம் சார், செய்யணும் சார். அதெல்லாம் அவருக்காக செய்வாங்க சார். நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரை பார்த்துட்டு அவங்க நாடே செய்யும் சார். நாடே அப்துல் கலாம் எப்படி வந்தார் அதுமாரி இவர் வந்திருக்காரு எங்களுக்கு. இன்றைக்கி இவரை பற்றி தெரியாது, பிற்காலத்தில் தெரியும். இவர் டைரக்டரு இப்போ விசேஷ வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தாய்மாமி ஜீரோனுக்கு எல்லா வீட்லேயும் அந்த அவர் சார் பார்த்துட்டேன். ஆமாம், மானூத்து மந்தையில் மான்குட்டி வெத்தமையில் வெள்ளிச்செங்கு செஞ்சால் விளக்கி வைக்க வேணும்னு தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய்மாமி. அப்படி இது இந்த அவர் விஜயகுமார் சார் சொல்லுவார், ஏங்க தாய்மாமன் நம்பி விட்டு போனேன், ஆரை நம்பி விட்டு போனேன். அந்த டைலாக்லாம் அப்படியே சொல்கிறப்ப அழுக வந்துடும். அப்படி தாய்மாமின்ற ஒரு உயிர் நிலம் நாட்டி கொண்டு வந்தவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா. அவர் இல்லைன்றப்ப எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சார். இப்படி காலத்து வளர்த்த பாட்டி தண்டட்டி பாட்டியெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் உலகமெங்கும் கொண்டு வந்தவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா தான். அவரே இல்லைன்றப்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சார்.